ஐயோ செயின் என்ன தேடுறீங்க? வந்து இவங்கிட்ட சொல்ல வேண்டாம். ஒண்ணுமில்ல. ஐயோ செயின வேற காணும். என்ன தேடிட்டு இருக்கிற? ஒண்ணும் இல்லண்ணா, இந்த செயினா ஆமண்ண ஆத்தக்கரை எல்லாம் தூச்சிட்டு போ இந்த பவானிக்கு கொடுத்துச்ச. அது சரி, நீங்க வரும்போது செயின் இருந்ததுண்ணா, ஆனா இங்கதான் எங்கயோ காணா போச்சு. இங்கதான் காணா. செயினை பாத்தியா? பாத்தனே. எடா இந்தாங்க. இதுக்கு பேரும் செயின் தானே. எனக்கு இந்த செயின் தவிர வேற எந்த செயின் தெரியாது. இவனை யாருன்னு நினைச்சே? பூகம்பத்துல பிறந்தவன்டா. டேய் ராமு, செயினை யார் எடுத்தாங்க நீ பாத்தியா? ஓ பாத்தியா? அப்ப யார் எடுத்தா? டேய் என்ன ராமு உன் வயித்து தொட்டு காட்டுது? அது வேற ஒண்ணு இல்லனே, அதுக்கு நான் தீனி போடுறேனா? இப்ப ஏன் வயிறு காலியா இருக்கா? சாப்பிட்டியான்னு கேக்குது. ஆமா, உனக்கு வயிறு எங்க இருக்கு? இங்க. அது நெஞ்சுடா. அப்ப இங்க. அது தொப்புளு. அப்ப இங்கதான் இருக்கு. உனக்கு உடம்ப சுத்தி வயிறு இருக்குடா. இப்ப செயினுக்கு என்ன பண்றது? சரி, நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் ஒரு ஐடியா பண்றேன். என்னடே தலையில மண்டை ஓடும், நெத்தில அபாயம் எழுதி வச்சிருக்கு. யார் அவரு? இவரா? பெரிய மந்திரவாதி, ரொம்ப டேஞ்சரானவடா. அதான் நெத்தியில அபாயம் எழுதி வச்சிருக்காரு. ஓ கண்டி சாமுண்டி பிண்டி கீதாஞ்சலி. எதுக்கு வந்திருக்காரு? செயின் காணா போச்சுல்ல, அதை கண்டுபிடிக்க. இவங்கால செயின் எடுத்துருந்தா மரியாதையா கொடுத்துரு, இல்ல என்ன ஆகும் தெரியுமில்ல? மந்திரத்தை செபிச்சு இந்த பூசணிக்காய ஒரே வெட்டா வெட்டுவேன். திருடுனவன் மண்ட பானை உடையிற மாதிரி உடைஞ்சு சதறும், ரத்தம் கொட்டும். நீ என்ன பயப்படுற? நான் திருநா தானே. அப்புறம் என்ன வட்டத்துக்குள்ள வந்து நில்லு. வட்டத்துக்குள்ள எதுக்கு? நீ திருடினியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. வாடா. ஓம் ரீம் கிரீம் சலீம் அண்டமணி விண்டமணி கண்டமணி கவண்டமணி. நீ குனி ராமு. ஐயோ மண்டை போச்சு, மண்டை உடைஞ்சு போச்சு. ஐயோ மண்டை உடைஞ்சு போச்சு. ஐயோ 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 என் மண்டை ஓடு தனியா வந்துருச்சு. யாராவது வந்து ஒட்ட வைங்கள, ஓடியாங்கள, செயினை கொடுத்துடுறேன். அடிங்க திருட்டு பயல, நீதான் எடுத்தியா? குறா. என்னங்க செயினை கொடுத்துறேன், மண்டோட ஒட்ட வைங்க. அடச்சி, தலையை தொட்டு பாடுறா. உன் மண்டை உன்கிட்ட தான் இருக்கு, உடைஞ்சது சட்டிடா. அப்ப ரத்தம் நாங்க கலக்கின சிகப்பு சாயண்டா. உன்கிட்ட இருந்து செயின் வரவழைக்கத்தான் இந்த ஆள மந்திரவாதி மாதிரி நடிக்க வச்சு. என்ன வேணும்? இதே மாதிரி 2 பண்ணு வேணும். പിന്നെ என்ன வேணும்? பொண்ணு வேணும். എന്താ நான் வேணும்? നിന്റെ മുഖത്ത് ഞാൻ ചുടുവെള്ളം ഒഴിക്കും. சுடுவெள்ளம்னா சுக்காப்பியா? ചുടു തണ്ണി. சுடு தண்ணியா? ஐயோ നിക്കടാ അവിടെ. ஐயோ தெரியாம എവിടേക്കാ ഓടണേ? നിക്കടാ അവിടെ. ചുടുവെള്ളം മേടിക്ക്. தெரியாம சொல்லிட்டேன்ப்பா. போமட குட்டி ஊத்திராதே. சுடு தண்ணியை ஊத்திராதே. போமட குட்டி ஊத்திராதே. ஐயோ അമ്മേ എന്റെ രംഗത്ത് ചുടുവെള്ളം ഒഴിച്ചു. അയ്യോ എരിയണു. எங்க எரியணும்? எங்க? ഇവിടെ 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 ഇവിടെ. அட என்னம்மா இப்படி பண்ணிட்ட? அவன் பொண்ணை கேட்டு வந்தவன்ல. ഓ ഞാൻ പൊണ്ണുക്ക് ചൊല്ലിയിരുന്ന വർണ്ണ ഇത്. ഇയാൾ എന്ത് ജോലിയാ ചെയ്യുന്നത്? சிவகாலைய சாதாரணமா நினைக்காதம்மா, அவன் ஆணையை கட்டி தீனி போட்டுட்டு இருக்கான். ഓ അത്ര വലിയ മനുഷ്യനോ? ശിവങ്കാല സാറിന് അച്ഛനമ്മേ ഉണ്ടോ? அதுவா, இவன் பிறந்த உடனே அப்பா அம்மா முழுங்கிட்டான். இப்ப கோவிந்தம் விட்டு ஆணைய பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனை பாகனோ? நான் வெறும் யானை பாகன்லம்மா. கோவிந்தண்ணே என்னை தம்பி மாதிரி வச்சிருக்காரு. எனக்காக உயிரையே கொடுப்பார் தெரியுமில்ல? തങ്കസ്വാമി ചേട്ടാ, ഇയാളെ നമ്പി ഞാൻ വിവാഹം കഴിക്കാൻ സമ്മതിക്കില്ല. ഇയാളുടെ മുതലാളി ഗോവിന്ദൻ സാർ വന്ന് ഗ്യാരണ്ടി തരട്ടെ, അപ്പൊ ഞാൻ ശിവങ്കാല സാറിനെ വിവാഹം കഴിക്കാം. எங்க அண்ணன் கோவிந்தனோட வரேன், முறையோட பொண்ணு கேட்கிறேன், அப்புறம் உன் கழுத்துல தாலி கட்டுறேன். நான் வரட்டுமா? വരൂ. அப்ப நாங்க வரட்டுமா கோமல குட்டி? அண்ணே என்ன எங்க மாமியார் வர மாத்துறீங்க?
ஓமல குட்டி. அடடே, அதுக்குள்ள மாமியார்னு தீர்மானம் பண்ணிட்டியா? சரி சரி, வா வா. இந்த மாடசாமி நம்ம ஊர்லயே பெரிய பொறிக்கு போய் ரவுடி. அவங்கிட்ட போய் கம்பு சண்டை போட்டு வந்து நிக்கிறியே. அவங்கிட்ட பணபலம் மட்டும் இல்ல, ஆள் பலம் இருக்கு. பக்கத்து வீட்டுக்கார எடுத்து பேசிட்டாங்கிறதுக்காக அவன் மாட்டு கொட்டாயில் தீய வச்சுட்டா. மாடு கண்ணெல்லாம் எரிஞ்சு சாம்பலா போயிடுச்சு. இன்னைக்கு பொழப்பு இல்லாம நடுத்தருவில் நிக்கிறான். நாமளும் வாயிலா ஜீவனை வச்சு பொழப்பு நடத்துறோம். நாளைக்கே நம்ம யானைக்கு ஏதாவது பண்ணிட்டான்னா நம்ம பொழப்பு என்ன கருத்து? அதுக்காக அவன் என்ன பேசினாலும் பதுங்கி போக சொல்றீங்களா? எப்பா பதுங்கி போக சொல்லப்பா, ஒதுங்கி போன்னு சொல்றேன். அது என்னால முடியாது. அது எப்படி உங்களால முடியும்? நீங்க எங்க சுத்திட்டு வந்தாலும் நடுவேட்டில் உட்கார வச்சு உங்களுக்கு 3 வேளை சோறு போட்டான். நான் அதுக்கா என்னடா அது? நான் பப்ளிக் மீட்டிங் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன், அவன் பாட்டு போயிட்டே இருக்கான். சங்கர் வந்து சாப்பிடுறா. எனக்கு பசி. டேய், நான் திட்டினேங்கிறதுக்காக தான் நீ சாப்பிட மாட்டேங்கிற? எனக்கு பசி இல்ல. பசி இல்லைன்னு வாய் தாண்டா சொல்லுது, வயிறு சொல்லலையே. ஒருவேளை சாப்பிடலன்னா கூட நீ தாங்க மாட்டேன். வந்து சாப்பிடு. தயவு செஞ்சு எனக்கு சாப்பாடு வேண்டாம். அப்புறம் உன் இஷ்டம். எது சொன்னாலும் உன் அண்ணன் உன் நன்மைக்கு தான் சொல்லுவேன். யோசனை பண்ணிக்க. ഒന്നേകാൽ 1:30 1:45 അടേ എന്താ രാമു ഈ നേരത്ത്? 2:15 2:30 2:45 3 3:45 4. ആ അടടേ, ആശീർവാദം ചെയ്തു. ഇന്നാ 20 പൈസ. എന്താ പൈസ താഴോട്ടിട്ടു? പൈസ വേണ്ടയോ? പിന്നെ വേറെന്ത് വേണം? ഓ, നിനക്കും ബണ്ണ് വേണോ? ഒരു ബണ്ണ് 60 പൈസ. അപ്പൊ ഒന്ന് ചെയ്യ്, എനിക്ക് കട കഴുകണം. പോയി ഒരു ബക്കറ്റ് പച്ചവെള്ളം കൊണ്ടാ. ഇന്നാ 10 11 12. ஐயா, தண்ணிய காணுமா? தண்ணி காணுமா? யாரா தண்ணி எடுத்தீங்க? தண்ணிய குடுக்கறா. கட்டெல்லாம் எரியுது. கொண்டா கொண்டா கொண்டா. இன்னா புடிச்சோ புடிச்சோ, போய்க்கோ. பிள்ளை இல்லா வீட்டுல கிழவன் துள்ளி விளையாடுவானா? முதலாளி இல்லாத இடத்துல சில்ற நீ துள்ளி விளையாடுற. டேய் அரஞ்சண்ணா, முதலாளி எப்பத்தான் வருவாரோ? ஏன்டா அவசரப்படுறீங்க? பெங்களூர் தானடா போயிருக்காரு. ஒரு எஸ்டடி போடுறேன். ஹலோ, நான் ரெங்க ஆட்டோ சென்டர்ல இருந்து பேசுறேன். எங்க முதலாளி அங்க வாரம் நேரம் வந்தாரா? என்னது, வந்தவரை ஏத்தி விட்டீங்களா? ஏறினவரை இன்னும் இறங்கலையா? இடையில என்ன நடந்து தெரியலையே. சரி சரி, போன வைங்க. ஏண்டா ஏறிட்டாரா? இன்னும் இறங்கவே இல்லையாமே. ட்ரெயினை விட்டு இறங்கி இருப்பாரு. ஒரே கலர் கலரா தெரிஞ்சிருக்கும். ட்ரெயினை கோட்டை விட்டாரு. டேய், வயசுக்கு தகுந்த விட்டு பேசுங்கடா. ஏண்டா பிஞ்சிலே பழுத்து வெம்புறீங்க? அண்ணே, அவன் சோடா கலரை பத்தி சொல்றான். அப்படியா? நான் நினைக்கிறேன் நம்ம ஓனரும் கருப்பு, இன்ஜின் டிரைவரும் கருப்பு, தலையில ஒரு கர்ச்சிப்பை கட்டி கரியல்ல வச்சுட்டாங்கன்னு நினைச்சேன். அப்படி கரியல்னா இந்த கேரேஜுக்கு நான் தான்டா ஓனர். எதுக்கு என் பின்னாலே வர்ற? ஊருக்குள்ள எத்தனை தெருவு இருக்கு? ஏதாவது ஒரு தெருவில் போயப்பா. நாம 2 பேரும் ஒன்னா ஜெயில இருந்தோமே, அந்த பாசம் தான். அதை இப்படி சொல்லாத. ஒரு கார்ல ஸ்பீக்கர் வச்சு கட்டிட்டு நாங்க 2 பேரும் ஒன்னா ஜெயில இருந்தோம், நாங்க 2 பேரும் ஒன்னா ஜெயில இருந்தோம்னு சொல்லிட்டே போ. ஏன்பா அழுகிறேன்னு கேட்டதுக்கு 15 நாளா?
இது எனக்கு தேவையா? அந்த கம்பார்ட்மெண்ட்ல எவ்வளவு பேர் இருந்தாங்க. யாராவது ஒருத்த ஒன்ன கேட்டான்னா, ஏன்னா ஜனங்களுக்கு தெரியும் கேட்டா மாட்டிக்கு ஒண்ணு. நான் ஒருத்தன் தான் இடிச்ச வாய. உன்னை பார்த்தா ரொம்ப காமெடியா இருக்கு. அதான் மாட்டிக்கிட்டேன். இந்த பாரு, என் கூடவே வராத. உற்சாக பசங்க பார்த்தாங்கன்னா என்ன தப்பா நினைப்பாங்க. எத்தனையோ ரோடு இருக்கு, அதுல ஒண்ணு போப்பா. நான் இப்ப போறேன், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உன்னை நான் சந்திப்பேன். பட்டுமா? என்ன சந்திக்கிறதுக்கு சவால் விட்டு போறான்? இன்னையோட ஓனர் மிஸ் ஆகி 15 நாள் ஆகுது. எங்க போனாரோ, எங்க இருக்காரோ? கல்யாணம் காட்சி குழந்தை குட்டின்னு இருந்தா குடும்பம் ஞாபகம் இருக்கும். பேச்சுலர் தானே, எங்க சுத்திட்டு இருக்காரோ? கண்டுபிடிச்சு கொடுக்கிறவங்களுக்கு தக்க சன்மானம்னு பேப்பர்ல போடலாமா? டேய் உலக, அந்த ஆளு காணா போனா என்னடா? அடுத்த ஓனர் யாரு? டேய் வாயத்தர சொல்லுடா. நீங்களா? டேய் அண்ணன் ஓனர் ஆயிட்ட, அடுத்த மேனேஜர் யாரா? நான் தான். நீலா. ஏண்டா டேய், ஒரு 15 நாள் ஆள் ஊர்ல இல்லன்னா அவன் என் இடத்த பிடிக்க பாக்குறீங்க. நல்ல வேளை எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஐ அண்ணன் வந்துட்டாரு. என்ன இப்படி திரும்ப அழைச்சு போயிட்டீங்க? என்ன 15 நாள் என்னென்ன பண்ணீங்க? இது டெல்லியில பேர விடுறதா சொன்னாங்க, அதை எடுக்கலாம்னு போயிருந்தேன். அதுக்கு 15 நாளா? ரயில்ல போறதுக்கு 2 நாள், வர்றதுக்கு 2 நாள். பாக்கி 11 நாள் என்ன பண்ணீங்க? எண்ணிட்டு இருந்தேன். எத? கம்பிய. என்ன நீ போலீஸ்கார மாதிரி கேள்வி கேக்குற? ஏன் எல்லாரும் ஒரு டைப்பா பாக்குறீங்க? இல்ல 15 நாளுக்கு லம்பா தெரியுதே, அதான் சந்தேகப்பட்டு கேட்டேன். இல்ல கோர்ட்ல ஒரு 15 நாள் காவல் வைக்க சொன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆகுன்னு நினைச்சேன். வேணாம், மரியாதை வாயை முடிச்சு வேலை பாரு. ரொம்ப ஆச்சு, சாப்பிடுவாங்க. ஏன்டா அவசரப்படுற? அதான் மணி அடிச்ச உடனே வருமே. எது அச்சடிச்ச சோறு அவன் சொல்லணுமா? போடா, வேலை பாரு. போய் வேலை பாருங்கடா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நானே நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லுவோம் போட்டிருக்கேன். வணக்கம். வணக்கம். ஏங்க தெரிஞ்ச ஒரு மாதிரி வணக்கம் சொல்றீங்களே, எங்க அண்ணன் ஏற்கனவே தெரியுமா? ஏய், போய் வேலை பாரு. இருங்க, அவர்கிட்ட கேள்வி கேட்போம். கேள்வி கேட்க அவர் என்ன சட்டசபையாடா? ஏங்க எப்படி தெரியும்? உங்க அண்ணனை நானும் நீங்க வண்டி எடுத்து போங்க சார். பேச விடுங்க சார். உங்க அண்ணனை நானும் 15 நாள் ஜெயில இருந்தோம். எங்க வந்த? வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிள் கொஞ்சம் பாரியா. அதெல்லாம் இங்க பார்க்க முடியாது, வேற எங்காவது போய் பாரு. போடா. ஏன் அதுக்கு சலிச்சுக்கிறேன்? ஏன்டா ரவுண்ட் அடிக்கிறீங்க? அவரு நானு காங்கிரஸ்ல ஜெயிலுக்கு போனுமே, அத சொல்றாரு. காங்கிரஸ் காலமா? அது 1935, இப்போ 1985. கிட்டத்தட்ட பார்த்தா 50 years பேக். உங்க தோற்றத்துக்கு அதுக்கு டேலி ஆக மாட்டேங்குது. கேட்ட உங்களுக்கு அடிக்கிறேன். இப்படி இங்கிலீஷ் பேசினா எதுவுமே டாலி ஆகாது. போடா, போய் வேலை பாரு. போங்கடா. டேய், அந்த 797 அம்பாசிடர் கார் ரேடியேட்டர் ரிப்பேர் ஆகி நின்னுச்சே, அது என்னாச்சு? நீங்க ஜெயில 4வது நாளா இருந்தீங்களே, அப்பவே ரிப்பேர் பண்ணி டெலிவரி கொடுத்தாச்சு. ஏண்டா அந்த 32, 42 ஃபீட் என்னாச்சு? நீங்க ஜெயில 6வது நாளா இருந்தீங்களே, அப்பவே டெலிவரி கொடுத்தாச்சு. ஏய், அந்த மார்க் 3 அம்பாசிடர் என்னாச்சு? நீங்க ஜெயில 10வது நாளா இருந்தீங்களே, அன்னைக்கே டெலிவரி கொடுத்தாச்சு. ஏய், அந்த ஃபாரின் வண்டி என்னாச்சு? நீங்க ஜெயில 12வது நாளா இருந்தீங்க. 15 நாள் நான் ஜெயில இருந்தாலும் இருந்தேன். என்ன பாபு சிதம்பரம் பிள்ளையில கொண்டு வந்து விட்டானுங்க. இன்னும் 2 நாள் நான் கூட இருந்திருந்தேன், இவருதான் செக் எடுத்தாருன்னு சொல்லுவானுங்க. செக் எடுத்தா என்ன தானே வரும்? பின்ன வெண்ணையா வரும். ராமு, அண்ணா உட்காருங்க. ஓ, இன்னைக்கு நீ மாப்பிளையாச்சே. உட்கார். சார், தங்கசாமி கேட்டணும். வரணும் வருது. பம்பளை குட்டி, இவர்தான் கோவிந்தன், சிவங்காளையோட முதலாளி. நானே நேர்ல வந்து சொல்லணுங்களா, அதனாலதான் வந்தேன். பையனை பொறுத்த வரைக்கும் நான் ஃபுல் கேரண்டி. அப்படின்னா எனக்கு வளர சந்தோஷம்.
டேய் என்னடா அது விசில் வேட்டு சத்தமா? அது ஒண்ணு இல்ல, நம்ம பசங்கள்ட்ட அத்தை ஒத்துக்கிட்டா வேட்டு போயிடான்னு சொன்னேன், வச்சிட்டாங்க. அடேங்கப்பா இவன் பயங்கர பையங்க. நீ தப்பா நினைக்காதம்மா, பையன் வெகுளி, அதுலயும் ஆர்வ கோளாறு. நல்ல வேளை வேட்டை வெளியில வச்சான் பார். அதானே உள்ள வச்சிருந்தா ஓமன் குட்டியோட சேர்ந்து நாம எல்லாம் ஒட்டு மொத்தமா பீஸ் பீஸா செதறி இருப்போம். நீ போய் பொண்ணை கூட்டிட்டோமா? என்னங்க பைய வேட்டு கேட்டுன்னு வச்சு அசத்தி புட்டான். நான் உங்க தம்பியாச்சே. அதுல பாருங்க, பொண்ணு பாக்குற விஷயத்துல எனக்கு காரணா கூட செலவில்லை. எப்படி? அவன் போட்டு இருக்கிற சட்டை, வேஷ்டி, செயின், வாட்ச் அத்தனையும் இரவல் தான். அண்ணா அன்றைய என்னதுண்ணே? கீழே இருக்கணும். டேய் என்னடா அது, பொண்ணை பாக்குறதுக்கு முன்னாடி இப்படி அசடு வழியிற, இனி பொண்ணையே நேர்ல பா. ஏங்க கொஞ்சம் தனியா பேசுனேன், அந்த பயல ஒரு 10 நிமிஷம் வெளியே அனுப்புங்க. அப்படியா? சிவங்கால இந்தா, நீ என்ன பண்ற, இந்த 50 பைசா எடுத்துக்கிட்டு போய் கோயில பொண்ணை வாங்கிட்டு வந்துடுறேன். அண்ணே அண்ணே வீட்டு வந்துடுறேன். ஆமா இவன் என்ன சொல்லி உங்களை கூட்டி வந்தான்? தனக்குன்னு ஒரு வீடு வேணும், அந்த வீட்டுக்கு ஒரு விளக்கு வேணும், அந்த விளக்கு ஏத்த ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு கூட்டியான்னா. அவன் இனிமே தான் வீடு வாங்கணும், விளக்கு வாங்கணும். என்கிட்ட ஏற்கனவே வீடு விளக்கெல்லாம் இருக்கு. ஏன் என் வீட்டு விளக்கு ஏத்துன எரியாதா? தாராளமா எரியுமே. அப்புறம் என்ன, எனக்கே செட்டப் பண்ணு. அது ரொம்ப தப்புங்க. தப்பு கப்புன்னு பேசினா தரகர மாத்திருவேன். அட ஏன் அவசரப்படுறீங்க? விதி விட்ட வழி ஆயிட்டு போகுது. உமக்கே அந்த பொண்ணை செட்டப் பண்றேன். தரகரையா இந்தாங்க போயல. என்னைய பாதிரியே வந்துட்டா, இன்னும் பேசவே இல்லையே. இந்தப்பா சிவங்கால, இந்த 50 பைசா எடுத்துக்கிட்டு போய் பொடி வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்கிட்டு வந்துடுறேன். அண்ணே என் கல்யாணத்தை பத்தி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? பேசி முடிச்சிருக்க. பொம்பளை குட்டி கேரண்டி கொடுக்க வந்த கோவிந்தனே உன் பொண்ணை கட்டிக்கணுங்கிறாரு. சம்மதமா? പരിപൂർണ സമ്മതം. മോൾക്കോ? ഓ, പഴം നഴുവി പാലിൽ വീണു, അത് നഴുവി എന്റെ വായിൽ വീണു. എനിക്ക് പരിപൂർണ സമ്മതം. ஐயோ நான் கொடுத்து வச்சவன். என்னங்க பொடி வாங்கிட்டு வர போன பொடி வரதுக்குள்ள சீக்கிரமா நிச்சயத்தை பண்ணுங்க. பண்ணிடுவோம். உறவக்கோடு ஓமன குட்டி மகள் அம்மு குட்டியை யாய் சுந்தரத்தோட மகன் கோவிந்தனுக்கு திருமணம் செய்வதாக பெரியவர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. எவன்டா பெரிய மனுஷன்? ஏன்டா சின்ன பயில்களா? ஏன் தேங்காய், ஏன் பழம், ஏன் வெத்தலை பாக்கற அந்த ஆளு பேசி பிடிக்கிறியா? அப்படி ஏத்துறேன்னா இதுக்கு ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். എടോ, നിന്റെ സമ്മതം ആർക്ക് വേണം? ഞാൻ ഇവരെയാ വിവാഹം കഴിക്കത്തുള്ളൂ, നിന്നെ വിവാഹം കഴിക്കില്ല. എന്താ അമ്മേ? അതെ அதே அதே. ஏய் என்ன கடி, பெரிய கையை பார்த்த உடனே சின்ன கையை உதறிட்டீங்களா? உங்களை ஒரு கை பார்க்க விட மாட்டாண்டி. എന്താടാ ചുമ്മാ മിരട്ടുന്നത്? ഞാൻ ആരറിയാമോ? നീ പെറമ്പടിയാ കണ്ടിട്ടുള്ളൂ, ഞാൻ ഞറമ്പടി അമ്മക്കുട്ടിയാണ്. എന്താ നിങ്ങള് ഈ പൊടിച്ചക്കനെ കണ്ട് ഇങ്ങനെ പേടിക്കുന്നത്? ഞാനില്ലേ, നമ്മൾ എപ്പോ വിവാഹം കഴിക്കാം? இப்பவே கிடைக்கலாம். ஆனா இந்த கோண கழுத்தை குறுக்க வந்து நிப்பானே, யோ இவன் நரம்பு நிமிர்றதுக்குள்ள போற வழியில வழிவிடு முருகன் கோயில்ல எனக்கு அம்மு குட்டி கல்யாணத்தை பண்ணி நேரா வீட்டுக்கே போயிடுவா. வாங்க அண்ணே, உங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன், கொஞ்சம் எடுத்து விடுங்கண்ணே. எடுத்து விடுறதுக்கு நீ என்ன கிணத்து கொடுக்கிற தூராடா? கையை எடுத்து விடுங்கண்ணே. அம்மு குட்டி ஒரு கொத்து கொத்தி இவன் நரம்பு எடுத்து விடு. எதுக்குடா இந்த கத்து கத்துறா? போயிந்தா அம்மு குட்டி, என்ன ஏமாத்திட்டீங்கல்ல, உங்க 2 பேரையும் நான் சேரவே விட மாட்டேன். அம்முக்குட்டி வலது கால எடுத்து வச்சு உள்ள போம்மா. എടോ ശിവങ്കാരൻ, ഏതാ എന്റെ വലത്തുകാൽ? ഞാൻ സന്തോഷത്തിൽ മറന്നുപോയി. அம்மு குட்டி காலை பத்தி எல்லாம் கட்டவங்க கிட்ட கேட்க கூடாது, எப்பவுமே இதான் வலது காலு. காலு மறந்து போச்சா? உனக்கு காலே இல்லாம பண்றேன்டி. அம்முக்குட்டி வலிக்கு விழுந்துருச்சு, அம்முக்குட்டி வலிக்கு விழுந்துருச்சு. அம்முக்குட்டி இன்னும் வாழவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள வலிக்கு விழுந்தாங்கறியாடா? புள்ளம்படி தலையா, போய் முதல்வருக்கு ஏற்பாடு பண்றா. தம்பி கொஞ்சம் பொறுப்பா. கல்யாணத்தை தான் 4 நட்சத்திரம் பார்க்க வச்சு விட்டேன். பொண்ணு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அபசங்கனம் மாதிரி விழுந்துருச்சு.
சாந்தி முகூர்த்தத்தையாவது நல்ல நாள் பார்த்து வச்சுக்க. അതന്നെ ഞാനും യോசிച്ചത് ഒരു നല്ല ജോഷിക്കാരനെ അഴിച്ചിട്ട് വരൂ. நீங்க கவலையே படாதீங்க, ஒரு நல்ல சோசியாரனை கூட்டி வந்துடுறேன். அது வரைக்கும் நாங்க പിരിഞ്ഞിരിക്ക വേണ്ടിയതാ. நான் வரட்டா முடியாது, நான் வரட்டா முடியாது, பிரிச்சிருங்க. வரட்டாங்கடா. முதலிரவுக்கு முன்னாலே முட்டி பேத்துட்டாளே. ஏமா பவானி, இந்த கடித சம்பந்தமா உனக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா? யானைக்கு சம்பந்தப்பட்டவங்க மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்பா சிவன்கால இதுக்கு என்னப்பா பதில் சொல்ற? ஐயோ, எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. இவர்தான் கல்யாணம் ஆகி ஜாதகத்துல கோளாறுன்னு பொண்டாட்டி விட்டு பிரிஞ்சிருக்காரு. இவத்தை விசாரிச்சு பாருங்க. டேய், உன்னை கேட்டா தெரியும் தெரியாதுன்னு சொல்லு. அதுக்காக பஞ்சாயத்துல ஏன்டா படுக்கிற விஷயத்தையெல்லாம் சொல்லு. ஐயோ, முன்னாடி அடிக்கிறாரு. இந்தப்பா கோவிந்தன், பஞ்சாயத்து முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் கை நீட்டி அடிக்கப்படாது. அப்போ பஞ்சாயத்துக்கு பின்னால கூட்டிட்டு போய் கொஞ்சம் கைய குறுக்கி அடிக்கிட்டீங்களா? டேய் வாடா. இங்க பாருங்க, பின்னாடி அடிக்க போறாராம். அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ. இந்த கடுதாசி சம்பந்தமா நீ என்ன சொல்ற? என்னங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? ஏன் யானை என்ன போஸ்ட்மேன் உத்தியோகமா பாக்குது? வீட்டுக்கு போய் லெட்டர் கொடுக்க. அந்த பொண்ணு தான் ஏதோ விவரம் தெரியாம சொல்லுச்சுன்னா நீங்களும் வேலை மனக்கிட்டு போய் ஒரு மரம் தின்ன உங்களுக்கு கிடைக்க கூடாது. பஞ்சாயத்தை கூட்டிடுறீங்க. எதுக்கியா வெட்டியா பேசிக்கிட்டு? யார் கடுதாசி கொடுத்தாங்கன்னு யானை கிட்ட கேட்டா அது காமிச்சிட்டு போகுது. ஏ ராமு, உன்கிட்ட யாராவது கடுதாசி கொடுத்தாங்களா? இல்லையா? அப்படின்னா இந்த கடுதாசிக்கு உனக்கு சம்மந்தமே இல்லங்கறியா? ஐயோ, அநியாயமா போய் சொல்லுது. ஏ ராமு, உண்மை சொல்லு. அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்து ஜன்னல் வழியா நீ லெட்டர் போடலையா? தலைவரையா, அந்த துண்டு கொடுங்க. இத பாரு, நீ சத்தியமா எங்க வீட்டுக்கு வந்து ஜன்னல் வழியா லெட்டர் போடலன்னா இந்த துண்டை தாண்டு. தாண்டு. ஐயோ, இது அநியாயம், அக்கிரமம். யாரும் போய் சத்தியப்பட்டது நான் ஒத்துக்கவே மாட்டேன். இத பாருமா, துண்டை தாண்டி சத்தியம் பண்ண சொன்ன, பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் ஏமா கத்துற? போமா, பஞ்சாயத்து கலையலாம். ஏய், சொல்லல. வணக்கம் சாமி. இங்க வாயா. வந்துட்டேன். சீக்கிரம் வா. என்ன சாமி, ரொம்ப நாளா இந்த பக்கம் ஆளே காணோம். ஏயா, உனக்கு கொழுப்பு தானே? அடிக்கடி சுடுகாட்டுக்கு எவனாவது வருவானாயா? உங்களை மாதிரி 4 பேர் வந்தாதானே சாமி எனக்கு 4 காசு கிடைக்கும். 4 காசுன்ட்ட மொத்தமா 100 ரூபா தரேன். நான் சொல்றபடி செய்யறியா? 100 ரூபாயா? ஆ. நீங்க 100 ரூபாய் தரதா இருந்தா நான் வெட்டின குழிக்குள்ள என்னையே படுக்க சொன்னாலும் நான் ரெடி. யோ, நீ ஒண்ணும் படுக்க வேணாயா. நான் பார்த்த பொண்ண என்னை ஏமாத்தி எங்க முதலாளி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவன் பொண்டாட்டியோட படுக்க விடாம பண்ணணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? நீ சோசியர்னா நடிச்சு அவங்களை பிரிக்கணும். எனக்கு ஜோசியம் விஷயம் ஒண்ணும் தெரியாது சாமி. யோ, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நான் சொல்லி தரேன், அதே மாதிரி சொல்லு. கொஞ்சம் இரு சாமி. ஒரு கருமி பைய போனா எரிஞ்சிட்டு இருக்கு. அவன் பாதிலே ஏஞ்சாலும் ஏஞ்சிருவான். அவனை அடிச்சு படுக்க வச்சுட்டு வரேன். யோ, ஆ? கருமி தானையா, சாதாரண வேக மாட்டான். வந்து அடிச்சு படுக்க வச்சிடலாம் வா.